டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு பார்க்க போகிறோம். பல்லுறுப்புக்கோவையின் படி என்னென்னா, நம்ம அந்த அடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடுக்கில் எது உயர்ந்த அடுக்கோ அதுக்கு பேர் தான் பல்லுறுப்பு படி, பல்லுறுப்புக்கோவையின் படி. இப்போ இந்த கணக்கு பாருங்கள், இந்த அட்டவணையில் பாருங்கள், இதில் வந்து அடுக்கு உயர்ந்தது எனது எம் தானே, சரியா? அப்போ போர் தான் எனது அதோட படி, சரியா? போர் தான் அதோட படி. இப்போ இதில் பாருங்கள், அடுக்கு என்னவா இருக்குது, உயர்ந்தது ஒய் கியூப் இருக்குது, ஒய் 3 3 தான் அதோட படி. இப்போ இதில் பாருங்கள், அடுக்கு என்ன இருக்குது, 5 இருக்குது, உயர்ந்த அடுக்கு 5, அப்போ 5 தான் அதோட படி, சரியா? இதுதான். இப்போ எடுத்துக்காட்டு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 31. இந்த கணக்கில் படியை கேட்டிருக்காங்க, நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துக்கு மேலே உள்ள கணக்கில் பார்த்து எம் ஒய் பி அப்படின்னு ஒரே ஒரு வேரியபிளாக இருந்தது, ஒரே ஒரு மாறியாக இருந்துச்சு. இதில் 2 மாறி இருக்குது பாருங்கள், நல்லா கவனிங்க. ஏபி 3 இருக்குது, ஏபிசி அப்படின்னு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா கூட்டணும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து 6ab/8 இருக்குது பார்த்தீங்களா, இதில் அந்த ஏல உள்ள அடுக்கு 1, ஏல உள்ள அடுக்கு 1, பியில் உள்ள அடுக்கு 8, அப்போ 1 + 8 9 தான் இதோட மொத்த அடுக்காக எடுத்துக்கிடணும், சரியா? அடுத்து ரெண்டாவது டைம் பாருங்கள், 5a² b³ c², அப்போ 2 ஏக்கு 2 பிக்கு 3 சிக்கு 2 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 7. அடுத்து 7ab இருக்குல்ல, ரெண்டுக்குமே ஏக்கு 1 பிக்கு 1 2. அடுத்து 4b² c இருக்குது பார்த்தீங்களா, பிக்கு வந்து 2 சிக்கு 1 அப்போ 3. இப்போ இது எது ஹையஸ்ட்டாக இருக்குது, 9 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. 9 அப்படிங்கிறது தான் இந்த மொத்தமாக அந்த பல்லுறுப்புக்கோவையோட அடுக்கு.